லபலலுக்கு அவரி ஒப்பட்டு ஹரி அங்கே கமான் ஹா ஹா ஆஹா ஸ்விங் ஹா உதர தன்னனிக்கு மனஹர கந்துவட்டே வசரி மால வல்லலுக்கு அவரி ஒப்பட்டு ஹரி அங்கே கோபி தோட்டம் அடிக்கி கொழும்புல தானே கல்யாணம் கண்டியில வாங்கி வந்த கண்டி குதிரை கோபி தோட்டம் முதலாளிக்கு கொழும்புல தானே கல்யாணம் கண்டியில வாங்கி வந்த கண்டி குதிரை ஊர்வலம் மருமகனா வந்தவனுக்கு 60 தானே வயசாச்சு மென்னதனா இருக்கிறான் மூக்கு முள்ளிய பார்த்தாச்சு குங்குருக்கு 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 காமாட்சி குழந்தை குட்டி பொறக்கல்லையா கட்டி கொடுத்து நாளாச்சு குங்குருக்கு 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 காமாட்சி குங்குருக்கு 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 காமாட்சி மச்சானுக்கு படைச்சாங்க இடியப்போ சொதியோட கலந்து மட்டக்களப்புல மாமா முட்டுற மச்சானுக்கு படைச்சாங்க இடியப்போ சொதியோட கலந்து அழகுள்ள விளக்கு வச்சனும் பாலும் பழமும் கொடுத்தா ஆத்திரவார கைய பிடிச்சா அம்மாடின்னு தடுந்தா ஜிஞ்சின்னா கடிகாக ஜூகுடிகாக ஜிஞ்சிக்கின்னா காஜிக்காச்சா ஜிஞ்சின்னா கடிகாக ஜூகுடிகாக ஜிஞ்சிக்கின்னா காஜிக்காச்சா taka jono taka dimi taka ta dim taka ta jodom ta taka jono taka dimi taka ta dim ta நாலு பக்கம் கடல் இருக்கிற சிங்கள நாடு நடுவில் இருக்கும் மாப்பிள பொண்ணு உடம்பு கொதிக்கணும் சிலு சிலுன்னு குளிரும்படி 2 பேரும் அணைக்க குழு குழுன்னு இருக்கிறப்போ வேறு என்னத்தை நினைக்க குங்குருக்கு 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 காமாட்சி taka dimi taka ta jom taka ta dim ta ta jono taka dimi taka ta jom taka ta dim ta திருகோண மலையில தானே திருமணத்தை பார்க்க யாழ்ப்பாண மக்கள் எல்லாம் வந்திருந்து வாழ்க்க படபடன்னு பப்பாளி போல் பொண்ணு முகம் சிரிக்க பார்த்து பார்த்து மக்கள கணவன் பிட்டு பிடிச்சு கிடக்க குங்குருக்கு 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 காமாட்சி குட்டி பொறக்கலையா கட்டி கொடுத்து நாராச்சு குங்குருக்கு 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 காமாட்சி 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 பிசாசு சா அதுக்கு ஏன் கார வாங்குற பிசாசுக்கு காலி அதிகா எல்லாம் கோல பசங்க ஹை டாச் கொண்டா அது பிசாசு நானே தானா பிரேம் பகவான் கரண்ட் வந்தாச்சு
இனிமையான தவத்தை ஏண்டா கலைச்ச? என்ன செய்றீங்க? என் அன்பு மனைவி மாலினியை பத்தி. இதான் என்னுடைய பெட்ரூம். சாரி பிரேம், நான் வரட்டுங்களா? இப்ப இல்லடா, இந்த தரையில என் மனைவியினுடைய மனப்பாதங்கள் எத்தனை முறை பதிஞ்சிருக்கும். இந்த ரூம்ல அவளுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்கு. நான் இதையும் டச் பண்றது இல்ல. அதனாலதான் அதெல்லாம் அப்படியே தூசி பிடிஞ்சு கிடக்கு. பாத்தியா, இது நான் அவளுக்கு எழுதின காதல் கடிதங்கள், இது அவ எனக்கு எழுதின காதல் கடிதங்கள். தான் போனது உன் கணவன் இதையெல்லாம் படிச்சு சந்தோஷப்படணுமேங்கிறதுக்காக அத்தனை பத்திரமா அடுக்கி கட்டி வச்சிருக்கா. இது சாதாரண கடிதம் இல்லை. ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு காதல் காவியம். பிரேம், உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு அவ்வளவு அளவா? என் உயிரே அவதாண்டா. போயிட்டாளே. இது அவளுடைய பேக். ரொம்ப லக்கி பேக்னு சொல்லுவா. பார்வதி ஸ்ரீபாலா, ஹாங்காங். அஜித், என்ன அநியாயம்டா. இந்த கடிதம் எழுதுற அன்னைக்கு தான் அவன் என்னை விட்டு போயிருக்கா. கடிதம் எழுதி தன் ஃப்ரெண்டுக்கு போஸ்ட் பண்ணாமலே போயிட்டாளே. அப்பா, என் கண்ணெல்லாம் மறைக்குது. நீ கொஞ்சம் படி. நோ பிரேம், இது உங்க ஒய்ஃபோட லெட்டர், பர்சனல். நான் படிக்க கூடாது. நீ வெளியாளா இருந்தா தானே. நீ என் குடும்பத்துல ஒருத்தன். பரவாயில்ல, படி. என் உயிருக்குயிரான உனக்கு உயிருக்குயிரான ஒரு தோழியா. இப்போதெல்லாம் ராத்திரியில் எனக்கு தூக்கமே வருவதில்லை. எப்படி வரும்? நீ இல்லாம நான் தூங்குனதில்லை, நான் இல்லாம நீ தூங்குனதில்லை. ஆனா இப்போ ஒரேடியா தூங்கிட்டியே. என் கணவர் என் மீது உயிரையே வைத்திருக்கிறார். அதுக்கு மேல என்கிட்ட என்ன இருக்கு? அவருடைய அன்பு சன்னிதானத்தில் நான் பக்தையாக அல்ல, ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன். அவருக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் என்று என் மனசாட்சி என்னை சவுக்கால் அடித்து சித்திரவதை செய்கிறது. பைத்தியா, என் கோட் பாக்கெட்ல ஒரு கட்சி வைக்க மறந்துட்டா கூட ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டனே, நான் மன்னிச்சிருங்கன்னு ஓஹோன்னு பதறுவேன். உன் கூட எனக்கு தெரியாதா மாலினி? இந்த அதிர்ச்சியை என் கணவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா பார்வதி? நீ போயிட்டதையே தாங்கிக்கிட்ட. அதை விடவா பெரிய அதிர்ச்சி வரப்போகுது? என்னுடைய 3 குழந்தைகளில் ஒன்று அவருக்கு பிறந்தது அல்ல என்ற உண்மையை அவரிடம் நான் எப்படி சொல்வேன்?